டு ப்ரோ கேமிங் தமிழன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிரால் ஸ்டார்ஸ் தான் கைஸ் பார்க்க போகிறோம். வாங்க, நம்மளுக்கு வந்து நியூ ஈவெண்ட் கொடுத்துருக்காங்க, அது போய் பார்க்கலாம். இவ்வளோ ஈவெண்ட் வந்துருக்கு கைஸ். எல்லாத்தையும் அன்லாக் பண்ணியாச்சு. அது அன்லாக் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்பி கொடுப்பாங்க. வெறும் 5 வந்து நம்ம டே 6நாலே ஏதோ ஒரு கேரக்டர் அன்லாக் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு பிராவலர் நியூவாக அன்லாக் ஆகிருக்காங்க கைஸ், ஐ திங்க். பட் ஆனால் நான் இப்போ மட்டும்தான் நினைக்கிறேன் கைஸ். பர்மனெண்ட்டு கிடையாது, டெம்பரரி தான் கைஸ். அதனால் இப்போ அதை இவனை வச்சு விளாண்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. கொஸ்ட்டும் நம்மளுக்கு நிறையா கொடுத்துருக்காங்க கைஸ். அதில் நம்ம அப்புறம் பண்ணிக்கலாம் கைஸ். இப்போ வந்து நம்ம இந்த ஜெம் கிராபு அப்படி இல்லாட்டி ஜெம் கிராப் ஃபஸ்ட்டு விளாண்டுக்கலாம் கைஸ். இல்லை லாகின் ஆகிக்கேன் கைஸ். இன்னும் 6 மெம்பர்ஸ், இன்னும் 3 மெம்பர்ஸ் வேணும் கைஸ். இன்னும் 3 மெம்பர்ஸ் கைஸ். இன்னும் 2. இன்னும் நம்மளுக்கு 2 மெம்பர்ஸ் தான் கைஸ் இன்னும் வேணும். நம்மளுக்கு வந்து இப்போ லாகின் ஆகிட்டாங்க கைஸ். இப்போ நம்ம உள்ளே போயிட்டோம். நம்மளுக்கு மட்டும்தான் ஹெல்த்து நிறையா இருக்குது கைஸ். எனக்கு தெரிஞ்சு இவன் வந்து நியூ கேரக்டர் இல்லை கைஸ், அந்த ஓல்டு கேரக்டர்லேயே ஸ்கின்னு வேறு தந்திருக்காங்க கைஸ். அவ்வளோதான் கைஸ், இப்போ தான் நானே பார்க்குறேன். ஓ மை காட், ரொம்ப டஃப்பாக இருக்குது கைஸ். பட் ஆனால் நம்ம தான் ஜெயிப்போம் கைஸ். நீங்கள் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணால் நம்ம ஜெயிச்சிடலாம் கைஸ். கைஸ் அந்த ஸ்ப்ரேயர் வந்து ரொம்ப இது இருக்காங்க, ரொம்ப பவர்ஃபுல் கைஸ். ஹேண்டில் பண்ண முடியல கைஸ். இது ஹெச்பி ரொம்ப கம்மியாக இருந்ததுனால டிஃபீட் ஆகிட்டோம் கைஸ். ரொம்ப பவர் பிளேயராக இருக்காங்க கைஸ். பார்த்தோன்னா இப்போ அவுட் ஆகிட்டோம் கைஸ். ஏன்னா ஆப்போனன்ட் டீமில் ரொம்ப ஹை பவராக இருந்ததுனால நம்ம அவுட் ஆகிட்டோம் கைஸ். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் வின் பண்ணுறேன் கைஸ்.